வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். நாங்கள் ரெடி பண்ணி தான் எப்போவுமே தலைக்கு தேய்ப்போம். இப்போ சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் இப்போ என்னென்ன பொருள் நாம் வச்சுருக்கோம்னு சொன்னால் 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு, கரிஞ்சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், விளக்கெண்ணெய் 100 கிராம், கத்தாழை கொஞ்சம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன கத்தாழையாக இருந்ததுனால ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்கேன். அதை எடுத்து மேலே உள்ள முள்ளை புல்லை நல்லா வெட்டி விட்டுட்டு, சின்ன சின்ன கத்தாழையாக இருக்கிறனால 4-5 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்தாழையில் மேலே உள்ள முள்ளை புல்லாத்தையும் எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு சிறு சிறுசாக வெட்டி பொடிசாக வெட்டி இதை வச்சுக்கணும் கத்தாழை. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதில் மருதாணி இலை இருக்குது, வேப்ப இலை இருக்குது, கருவேப்பிலை இலை இருக்குது. 3ஐயும் நல்லா சம அளவு எடுத்து அலசிட்டு நல்லா உணர்த்தி இப்படி வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ரெடி பண்ணையில் நான் எப்படி செய்முறை எப்படின்னு நான் சொல்கிறேன். நெல்லிக்காய் ஒரு 2 எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வச்சுக்கிறணும். செய்முறைக்கு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்ரு, நல்லெண்ணெய் 1/4 லிட்ரு, விளக்கெண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா காயவும் பொருள்களை சேர்ப்போம். என்ன பண்ணா இந்த கரிஞ்சீரகமும் வெந்தயத்தையும் லைட்டாக மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறேன். அதேமாதிரி வெங்காயத்தையும் லைட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த 3 வகை கருவேப்பிலை, வேப்ப இலை, மருதாணி இலை அதையும் லைட்டாக போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ கரிஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் சேர்க்க போகிறோம். வெங்காயம் அடுத்து இதை மருதாணி இலை, வேப்ப இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். நல்லா எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வற்றி அந்த கொதி அமுங்கி வந்தாத்தே எண்ணெய் ரெடி ஆகும். இது நல்லா பொடுகு, தலையில் பொடுகு, இந்த நரமுடி இதுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த ஆயில். நீங்களும் இதை பண்ணி பார்த்து தேய்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் எப்போவுமே இதைத்தான் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஆமாம், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த இது எல்லா பொருளுமே வெந்து வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளே கீழே போய் எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடும். வந்த உடனே ஒரு நாள் பொழுது அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மறானாலும் அந்த எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டி எடுக்கணும். அது எப்படின்ட்டு நான் லாங் வீடியோவில் போடுறேன், எப்படின்னு பார்த்துக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். நம்ம ஏன்டா மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிருக்கோம். அப்படி ஊற்றினாத்தான் அந்த எண்ணெய் கஷாயம் நல்லா இறங்கும். அப்படியே போட்டோம்னா இறங்காது. அதனால நொரன்னு கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா கஷாயம் நல்லா இறங்கும். அதுக்காகத்தான் இந்தா நல்லா இறங்கிரும். பக்கத்துலேயே நின்று சிம்மிலேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெப்பம் கொஞ்சம் இருந்ததுக்கு நல்லா
கலர் சேஞ்ச் ஆகி வருது. பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வீட்டிலையே ரெடி பண்ணி தேய்ச்சிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணி நாங்கள் ஆர்டர் பண்ணி தர்றோம். இல்லை உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம். இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த கொதி ஃபுல்லாக நல்லா அடங்கி அப்படியே அமுங்கிடும். அமுங்கிட்டு எண்ணெய் மட்டும் மேலே வரும். இருந்தாலும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. நல்லா இருக்குங்க, நல்லா கம்மன்னு இருக்கும். ஆயில் தேய்ச்சிக்கலாம். ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வரணும், நல்லா கருப்பாக வரணும். வந்தப்பட்டு இதை இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்து இன்றைக்கி இதை வடிகட்ட போகிறோம். 3/4 லிட்ரு எண்ணெய் இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருத்தி வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். இது வந்து நரமுடி, இந்த செம்பட்டை முடி பூச்சி வெட்டுதில்ல அது, பொடுகு தொல்லை, தலை ஒரே அரிப்பாக இருக்குல்ல, அதுக்கெலாம் இது வந்து இந்த ஆயில் நல்லது. இந்த மாதிரி இருக்கணும் எண்ணெய் இப்படி இருக்கணும். நம்ம நல்லா வடிகட்டினோம்னா நல்லா ஆயில் ஃபுல்லாக நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள். நல்லா இறங்கிடுச்சு, தெரியுதா கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குண்டு. எல்லாமே கத்தாழை எல்லா கஷாயமுமே நல்லா இறங்கியிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடணும். நம்ம அப்படியே வச்சுட்டு நாளைக்குத்தான் வடிகட்டணும். வடிகட்டிட்டு பாட்டிலில் வடிகட்டிட்டு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நான் இதே மாதிரி ரெடி பண்ணி நான் தர்றேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தர்றேன். 100 ml இருந்தாலும் 1/4 லிட்டராக இருந்தாலும் ரெடி பண்ணி தர்றேன். ஆயில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இதை என்ன பண்ணணும்னா நல்லா மேட்டாப்பில் வடிகட்டிய பாட்டிலில் வச்சு இதை அள்ளி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த கஷாயம் ஃபுல்லாக வந்துடும். இதையும் நீங்கள் வேஸ்ட்டு பண்ண கூட வேணாம். இதையும் மிக்சியில் போட்டு அடித்து நம்ம தலையில் தேய்ச்சி 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு கூட குளிச்சிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளது தானே, கஷாயம்தான். கீழே போடுறா இருந்தாலும் போடலாம், தலைக்கு தேய்க்கிறா இருந்தாலும் தேய்க்கலாம். இதுதான். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.